ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம அலைட் மோஷனில் எப்படி ஈஸியான எஃபெக்ட்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இது மாதிரி நிறைய ரேஷியோஸ் உங்களுக்கு காட்டும். இதில் உங்களுக்கு தேவையான ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1:1 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் அந்த பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செகண்ட்ஸை 1 செகண்டுக்கு இது மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்சர்ஸாக எனக்கு தேவையான பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்க அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது மாதிரி பீட் மார்க்கை செட் பண்ணிக்கணும். நீங்கள் வீடியோஸ் பண்ணுறதுக்கும் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. வீடியோஸ் பண்ணும்போது என்னென்னா கிளிப்ஸ் தனித்தனியாக பிரிக்கணும். இப்போது மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் ஆட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற எஃபெக்ட்டுக்கு டைரக்ஷனல் பிளர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷனல் பிளர்ன்ற ஆப்ஷனில் ஸ்டாண்டிங் செட்டிங்ஸை கொடுத்துட்டு ஆங்கிளை 90 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கரெக்டாக கீ ஃப்ரேமில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூமின் ஆப்ஷன் கொடுக்கணும். ஜூமின் ஆப்ஷன் கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். இப்போ நம்ம செகண்ட் எஃபெக்ட்டுக்கும் திருப்பி டைரக்ஷனல் பிளர் தான் கொடுக்க போகிறோம். பட் இந்த டைம் நம்ம வந்துட்டு ஆங்கிளில் செட் பண்ண போகிறது கிடையாது, ஸ்ட்ரென்த்து மட்டுமே இருக்கும். ஸோ திருப்பி ஜூம் இன் ஆப்ஷனுக்கு கரெக்டாக கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் எஃபெக்ட் போட்டாச்சு. தேர்ட் எஃபெக்ட்டுக்கு திருப்பி ஆட் எஃபெக்ட் கொடுத்து டைரக்ஷனல் பிளர் கொடுத்துட்டு ஆங்கிளை திருப்பி 90 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த் அதே மாதிரி கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் எக்ஸ்போஷர் அண்ட் காமாவில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்போஷரை கரெக்டான லெவலுக்கு நான் பண்ணியிருக்க மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணி கீ ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஜூமின் ஆப்ஷன் கொடுத்து எப்படி கீ ஃப்ரேமை ஜூமின்க்கு கரெக்டாக பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தேர்ட் எஃபெக்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபோர்த் எஃபெக்ட்டுக்கு திருப்பி நம்ம டைரக்ஷனல் பிளர் தான் கொடுக்க போகிறோம். டைரக்ஷனல் பிளர் கொடுத்துட்டு அதே மாதிரி 90 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. 90 டிகிரிக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் 89 வச்சுட்டேன். ஸோ பரவாயில்ல. இப்போ நான் வந்துட்டு இதுக்கு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸில் அதே மாதிரி சேச்சுரேஷன் ஃபுல்லாக கம்மி பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட் வரும். அதுவுமே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இது மாதிரி திருப்பி ஜூமின் எஃபெக்டை கொடுத்துக்கோங்க. ஜூமின் எஃபெக்டை இதே மாதிரி கரெக்டாக கீ ஃப்ரேம் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் டைரக்ஷனல் பிளரில் நான் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண மறந்ததுனால நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு காஷியன் பிளர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து காஷியனை ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் டிக்ரீஸ் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஜூமின் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அடுத்து திருப்பி காஷியன் பிளர் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். திருப்பி ஜூம் இன் ஆப்ஷனுக்கு கீ ஃப்ரேம் செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஆட் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காஷியன் பிளர் கொடுத்து ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் கொடுத்து சேச்சுரேஷனை கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். கீ ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ திருப்பி எக்ஸ்போஷர் அண்ட் காமாவில் எக்ஸ்போஷர் அதிகமாக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீ ஃப்ரேம் வச்சு கம்மியாக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு எக்ஸ்போஷர் அண்ட் காமாவும் எக்ஸ்போஷர் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுற கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு எஃபெக்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இந்த எஃபெக்ட்டு. பட் இந்த எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும் நாங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ திருப்பி எக்ஸ்போஷர் அண்ட் காமா கொடுக்குறேன். இந்த தடவை நான் எக்ஸ்போஷரை ஃபஸ்ட்டே அதிகமாக்கிட்டு கீ ஃப்ரேமில் அதுக்கு அடுத்து நான் வந்து கம்மியாக்குறேன். ஸோ இதுவுமே ஒரே எஃபெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு டைரக்ஷனல் பிளர் கொடுத்து அதை 90 டிகிரிக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு கரெக்டான லெவலுக்கு நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் அண்ட் காமாவில் எக்ஸ்போஷரை ஃபுல்லாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஒரே எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு திருப்பி டைரக்ஷனல் பிளர் கொடுக்குறோம். பட் இந்த வாட்டி நான் ஆங்கிள் செட் பண்ணல, அப்படியே வெறும் ஸ்ட்ரென்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி எக்ஸ்போஷர் அண்ட் காமாவில் இப்போ எக்ஸ்போஷரை கம்மி பண்ணுறோம். அப்புறம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்மளோட எல்லா எஃபெக்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். நான் 720pயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா 1080 அண்ட் 4K யூஸ் பண்ணலாம். எனக்கு 4K கிளாரிட்டி வராது, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. என்னோடய ஃபோன் அதுக்கு சப்போர்ட் ஆகாததுனால நான் யூஸ் பண்ணல. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக லைட் மோஷனில் ஈஸியான எஃபெக்ட்ஸ் முடிச்சாச்சு. தேங்க்யூ.